இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கோனோஹாமாரு? தெரியாதனமா வழுக்கி விழுந்துட்டேன். இனிமே நீதான் என்னுடைய முதல் எதிரி. ஏன் இப்ப வீரவசனம் எல்லாம் பேசுற? இங்க பாரு, நாம 2 பேரும் சண்டை போட போறோம். சாரி, இன்னைக்கு எனக்கு ஓரியன்டேஷன் இருக்கு. அது நான் ஒரு நிஞ்சாவாயிட்டேன் பாரு. ஆனா நீ கிராஜுவேட் ஆவ நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? இதுக்கு மேல உன்கிட்ட தோக்க வாய்ப்பே இல்ல. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க நருட்டோ? ஃபெயில் ஆனவங்களுக்கு இங்க இடம் கிடையாது. கிராஜுவேட்ஸ் மட்டும் தான் இங்க வரணும். ஓ அப்படியே அவங்க கண்ணை திறந்து கொஞ்சம் பாரு ஷிகமாரு. எனக்கும் ஹெட்பேண்ட் கொடுத்துட்டாங்க. நானும் நிஞ்சா தான். நீ ஒரு வழியா கிராஜுவேட் ஆயிட்டியா? சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் நான் தான் ஜெயிச்ச சாக்குரா. வாய்ப்பே இல்ல. உள்ள முதல்ல வந்தது நான் தான். நான் திரும்பி பாக்குறப்பதான் நீயே உள்ள வந்த. உன்னோட தோல்வியை நீ ஒத்துக்கவே மாட்டியா? சாக்குரா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. எப்ப ஆரம்பிக்க போறாங்கன்னே தெரியல. என்ன பார்த்து சிரிக்கிறா. அப்படின்னா இந்த ஹெட்பேண்ட் எனக்கு அழகா இருக்குன்னு நினைக்கிறேன். சாக்குரா எப்படி இருக்க? குட் மார்னிங் சாசுகே. நான் உன் பக்கத்துல வந்து உட்காரலாமா? ஒழுங்கா வழிய விடு. சாசுகே பக்கத்துல நான் தான் உட்காருவேன். ஆனா நான் தான் முதல்ல வந்தேன். உனக்கு முன்னாடி கிளாஸ்க்குள்ள நான் தான் வந்தேன். எல்லாருமே அதை பார்த்தாங்க. யாருமே பார்க்கல. சொல்ல போனா நான் தான் இங்க முதல்ல வந்தேன். நான் தான் வந்த சாசுகே பக்கத்துல நான் தான் உட்காருவேன். இவங்களை என்ன பண்றது? இந்த கிளாஸ்லயே ரொம்ப திறமையான சாசுகே உச்சியா. அரடோ, எதுக்காக இப்ப சாசுகேவை பார்த்து நீ முறைக்கிற? இருந்து நீங்க எல்லாருமே நிஞ்சாக்கள் தான். இந்த இடத்துக்கு வரதுக்கு நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அடுத்து நீங்க சந்திக்க போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படின்னா சாசுகேவோட டீம்ல யாரு இருக்க போறான்னு தெரியலையே. இங்க பாரு, சாசுகே டீம்ல நான் தான் இருப்பேன். என்ன தொந்தரவு பண்ணாத. சாக்குரா டீம்ல இருந்தா நல்லா இருக்கும். இப்ப யார் யார் டீம்ன்றது சொல்ல போறேன். டீம் நம்பர் 7 நாருட்டோ உசுமாகி, சாகுரா அருணோ. என் கதை முடிஞ்சது. கடைசியா சாசுகே உச்சியா. என் கதை முடிஞ்சது. அப்ப நாருட்டோ டீம்ல எனக்கு இடம் இல்லையா? அடுத்ததா டீம் நம்பர் 8 ஹினாரா டீம்ஸ். யுருகா சென்சே, என்ன மாதிரி ஒரு திறமையான நிஞ்சா எதுக்காக இந்த சாசுகே கூட ஒரே டீம்ல இருக்கணும் சொல்லுங்க. கிராஜுவேட் ஆனவங்கல சாசுகேவோட ஸ்கோர் தான் அதிகமா இருந்தது. நாருட்டோ உன்னோட ஸ்கோர் தான் கம்மியா இருக்கு. சரி சாசுகே எங்க இருக்க? என்னது திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டான்? டீமா எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து நல்லபடியா லஞ்ச் சாப்பிடலாம்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஹே சாக்குரா, நாம 2 பேரும் ஒரே டீம்ங்கறதால ஒண்ணா லஞ்ச் சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். நான் எதுக்கு உன் கூட லஞ்ச் சாப்பிடணும்? அந்த ஆசையை குழி தோண்டி புதைச்சிரு. ஆனா நம்ம 2 பேரும் ஒரே டீம்ல இருக்கோம். அதனால நாருட்டோ, எனக்கு உன்னை பிடிக்கல. விட மாட்டேன். என்ன இது? இப்பன்னு பார்த்து வயிறு வலிக்கணுமா? சாசுகே உனக்கு என்னாச்சு? நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். ஆசைப்பட்டது நடக்கும்போது தான் இப்படி ஆகணுமா? வயிற்று வலியில ஜுட்சு உடைய கண்ட்ரோல நான் முழுசா இழந்திருப்பேன். வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள் நடக்கும்போது தான் இப்படி வயிற்று வலியெல்லாம் வரணுமா? என்ன அவளுக்கு பிடிக்கலங்கிற விஷயத்த 100 தடவைக்கு மேல சொல்லிருப்பா. சாசுகே திரும்ப வந்துட்டியா? இதுக்கு மேல நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு நினைக்கிறேன். இனிமே நீ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் உன்னை தொந்தரவு பண்ணுவேன். எங்க போற? ஒரு நிமிஷம். நாருட்டோ எங்க? எதுக்காக இப்ப தேவையில்லாம பேச்சு மாத்திரன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த நருட்டோ எப்ப பார்த்தாலும் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். அவனை யாரும் சரியா வளர்க்கல. அதனால இப்படி பண்ணிட்டு இருக்கான். அப்பா அம்மானு யாரும் கிடையாது. நல்லது கெட்டது சொல்லவும் ஆள் இல்ல. உண்மை என்னன்னா அவனுக்கு தோன்றது மட்டும் தான் அவன் எப்பவுமே செய்வான். நாருட்டோ மாதிரி யாராலையுமே நடந்துக்க முடியாது. அப்படிலாம் பண்ணா என் அப்பா அம்மா என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அதான் நான் நல்லவளா இருக்கேன். இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்க யாருமே இல்லன்னா யார் என்ன பண்ண முடியும்? அவன் ஒரு சுயநலவாதி, ரொம்ப மோசமானவன். அவனுக்கு யாரும் கிடையாது. யாரும் கிடையாதா? நீ சொல்றதெல்லாம் தப்பு. நல்லது கெட்டது சொல்லி கொடுக்க அப்பா அம்மா தேவையில்ல. தனியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? நீ பேசுறது எனக்கு பிடிக்கல. என்னப்பா இது? வயிற்று வலி குறைஞ்சிருச்சு நினைச்சா திரும்ப வந்துருச்சு. நான் சீக்கிரமா போயாகணும். சாக்குரா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. சாஸ்கே, நீ எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எப்படி இங்க வந்த? எஸ்கேப் ஜூட்சுவை பயன்படுத்தி தான். ஒரு சாதாரண டெக்னிக். இது கூட உனக்கு தெரியாதா? ஆனா எதுக்கு என்ன மாதிரி நீ இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஆன? உன் உருவத்துல சுத்தனா என்னெல்லாம் நடக்குதுன்னு பாக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். மறுபடியும் அதே டெக்னிக்கா? இந்த தடவை என் முழு திறமையை வெளிப்படுத்துறேன். உன்னுடைய கதை முடிஞ்சது. நான் தான் பெஸ்ட்ங்கறத நிரூபிக்கிறேன். தயாரா இருக்கியா சாஸ்கே? அவன் என்ன சொன்னானே புரியல. எதுக்காக என்ன பிடிக்காத மாதிரி பேசினா? இப்பதான் எனக்கும் புரியுது. நாருட்டோவும் இதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நான் அவனை ரொம்பவே மோசமா நடத்திருக்கேன். அடுத்த தடவை நாருட்டோவை பார்க்கும்போது நல்லபடியா நடந்துக்கணும். ஹே நாருட்டோ, வா நம்ம 2 பேரும் ஒண்ணா கிளாஸுக்கு போலாம். சாக்குரா, நீதான் பேசுறியா? இதுக்கு முன்னாடி இவ என்ன பார்த்து சிரிச்சதே இல்லையே. சாஸ்கே தான் சாக்குரா மாதிரி உருமாறி என்னை ஏமாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னையே ஏமாத்த முயற்சி பண்றியா சாஸ்கே? அதுக்கு வாய்ப்பே இல்ல. காலையில இருந்து என்ன வயித்து வலி விடாம டார்ச்சர் பண்ணுதே. உன்னை சும்மா விட மாட்டேன் நாருட்டோ.
அப்படின்னா நருட்டோ இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கானா? இந்த பால் கெட்டு போய் ரொம்ப நாளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை தெரியாதனமா இதை குடிச்சாலும் நாள் முழுக்க பாத்ரூம்லயே இருக்க வேண்டியதாயிடும்.